அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் லீட் பேரண்ட் ஆப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல லீட் பேரண்ட் ஆப்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் லீட் பேரண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படி லாகின் பண்ணுறது, அதில் எப்படி ஆன்லைன் கிளாஸஸை எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லீட் பேரண்ட் ஆப்னா என்ன? இந்த லீட் பேரண்ட் ஆப் மூலமாக நம்ம குழந்தைங்களுக்கு இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்ஸில் ஆன்லைன் கிளாஸஸை எவ்ரிடே சப்ஜெக்ட் வைஸ் அனுப்புகிறோம். எவ்ரிடே குழந்தைங்க இந்த லீட் பேரண்ட் ஆப்பில் லாகின் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸை அட்டன் பண்ண முடியும். சப்ஜெக்ட் வைஸ் ஹோம்ஒர்க்கும் இந்த லீட் பேரண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இருக்கிற ஒரு கடினமான ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷனில் கண்டினியூவஸ் லேர்னிங் தடைப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லீட் பேரண்ட் ஆப்பை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இது வரைக்கும் இந்த லீட் பேரண்ட் ஆப் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. இப்போது லீட் பேரண்ட் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல லீட் பேரண்ட் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா மற்ற ஆப்ஸ் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் லீட் பேரண்ட் ஆப் அப்படின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணோன்னா இந்த மாதிரி லீட் ஸ்கூல் அப்ளிகேஷன் ஃபார் பேரண்ட்ஸ் அப்படின்னு வரும். அதை நம்ம மற்ற ஆப்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுவோமோ அதே மாதிரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதில் ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்கிறதுனால ஓப்பன் அப்படின்னு காட்டுது. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிவிடுவோம். பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்கும். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும். எந்த மொபைல் நம்பரை நம்ம ஸ்கூலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த மொபைல் நம்பரை இங்கே நாம் போடணும். இப்போ நான் ஒரு நம்பர் என்டர் பண்ணுறேன். இது என்டர் பண்ணி கண்டினியூ கிளிக் பண்ணோன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஃபஸ்ட்டு டைம் நம்ம டவுன்லோட் பண்ணுறப்போ நமக்கு ஏற்கனவே பாஸ்வேர்டு இருக்காது. அதனால் நம்ம புதுசாக பாஸ்வேர்டை ஜெனரேட் பண்ணணும். அதுக்கு நாம் ஃபர்காட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை போட்டு ஓடிபியை ஜெனரேட் பண்ணணும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் இந்த காலம் இந்த blank ஸ்பேஸில் ஓடிபியை போடணும். அதுக்கப்புறம் நமக்கு விருப்பமான ஒரு பாஸ்வேர்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திரும்பவும் நம்ம ஆப்போட மெயின் பேஜுக்கு போயிட்டு அங்கே நம்ம ஸ்கூலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை யூசர் நேமாக என்டர் பண்ணணும். இப்போ நான் ஒரு நம்பரை இங்கே என்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கண்டினியூ கிளிக் பண்ணணும். இப்போ பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம புதுசாக ஜெனரேட் பண்ண பாஸ்வேர்டை இங்கே நம்ம என்டர் பண்ணணும். ஏற்கனவே நம்ம இதை பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணியிருந்தோன்னா அந்த பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணணும். இந்த பாஸ்வேர்ட் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த செக் பாக்ஸை நம்ம டிக் பண்ணணும். அந்த செக் பாக்ஸில் மேலே போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டிக் சிம்பிள் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணணும். இந்த கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம லீட் பேரண்ட் ஆப்போட ஹோம் பேஜுக்கு போயிடுவோம். ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். லீட் பேரண்ட் ஆப்போட ஹோம் பேஜில் ஃபர்ஸ்ட் டேப் லீட் ஸ்டூடெண்ட் ஆப் கிளிக் பண்ணணும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கும். அதுக்கு கீழே மெடல்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே டேட்ஸ் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் டேஸ் கிளாஸும் பார்க்கலாம், கரண்ட் டேவோட கிளாஸும் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 23rd ஜூலை ஸ்பெசிஃபிக் டேட்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் கோல்ஸ் ஃபார் த டே அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்க்கு கீழே அட்டெண்ட் லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா அதுக்குள்ளே சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் இங்கிலீஷ் ஆர் எல்கா. ஸோ ரெண்டாவது சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். மேத். அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோன்னா அடுத்த சப்ஜெக்டான கிளாஸஸ்க்கு நம்ம போயிடுவோம். ஸோ எல்லா கிளாஸும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணணும். ஒரு கிளாஸ்லேயும் குழந்தைங்க ப்ளே பட்டன் கிளிக் பண்ணால் அந்த கிளாஸ் ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா
90% ஆஃப் த கிளாஸ் குழந்தைங்க பார்த்தா தான் அட்டெண்டன்ஸ் கேப்சர் ஆகும். 90% ஆஃப் த கிளாஸ் குழந்தைங்க பார்த்தா தான் இங்கே பாயிண்ட்ஸும் இந்த மெசேஜ் யூ ஹாவ் அட்டெண்டட் திஸ் கிளாஸ் மெசேஜும் அப்பியர் ஆகும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு ஃபுல் கிளாஸை பார்க்க சொல்லி என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். ஒருவேளை குழந்தைங்க இந்த கிளாஸஸை பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இங்கே ஆஸ்க் டவுட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த ஆஸ்க் டவுட் ஃபீச்சரை குழந்தைங்க கிளிக் பண்ணாங்கன்னா இந்த பேஜுக்கு கொண்டு போகும். ஸ்பெசிஃபிக் டீச்சரை ஸ்கூல் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டீச்சர்ஸ்னுடைய நேம் வித் சப்ஜெக்ட் அப்பியர் ஆகும். இப்போ இங்கிலீஷில் குழந்தைங்களுக்கு டவுட் இருக்குது, எல்காவில் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த இங்கிலீஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்கன்னா அந்த டீச்சர் கூட அவங்க டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும், டவுட்ஸ் கேட்க முடியும், டவுட்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷனையும் அவங்க டீச்சர்ஸ்கிட்டேருந்து வாங்கிக்க முடியும். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் இன் தி லீட் பேரண்ட் ஆப் பேரண்ட்ஸ். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குவிஸ். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் பேஸ்ட் ஆன் த டேஸ் ஆஃப் த யூனிட், ஒரு யூனிட்டுக்கு நடுவுலையோ அல்லது எண்ட்லேயும் ரெண்டு டைமும் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் குவிஸ் கேட்போம். ஸோ அது எங்கே வரும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இப்போது 20th ஜூலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குவிஸ் வந்திருக்கு. சேம் கோல்ஸ் ஃபார் த டேக்கு கீழே தான் அந்த குவிஸும் அப்பியர் ஆகும். அட்டெம்ப்ட் குவிஸ் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் குவிஸுக்கு எடுத்துக்கிட்டு போகும். ஸோ இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அங்கே குவிஸ் அப்பியர் ஆகும். இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் பேரண்ட்ஸ், ஒரு சில வீட்டில் சிப்ளிங்ஸ் இருப்பாங்க இல்லையா? இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 2 தனித்தனியாக ஆப் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஒரே ஆப்பில் 2 ஸ்டூடெண்ட்டோட கிளாஸையும் நம்ம பார்க்கலாம். ஹோம் பேஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம 3 லைன்ஸ் பார்க்குறோம் இல்லையா? அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா மெனு ஒன்று அப்பியர் ஆகும். அதில் செலக்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட நேம்ஸ் இங்கே அப்பியர் ஆகும். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் ஸ்டூடெண்ட்டோட நேமை கிளிக் பண்ணி அவங்களோட கிளாஸஸை நம்ம இதில் வியூ பண்ண முடியும். ஸோ 2 ஆப் தனித்தனியாக தேவையில்லை, ஒரே ஆப்பில் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸஸும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இதில் சொன்ன எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணி நம்ம குழந்தைங்கள ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்க வைக்கணும். இப்படி இப்போ இருக்கிற ஒரு டஃப்பான ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷனில் ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸோ ஆஸ் அ பேரண்ட்ஸ் குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி எவ்ரி டே மறக்காமல் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்க வைக்கணும். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.